வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இங்க வந்ததுக்கு நன்றி. நீங்கலாம் பார்க்கறதுக்கு இங்க ஒரு பிரசன்டேஷன் எங்ககிட்ட இருக்கு. கொஞ்சம் நிறையாவே உங்ககிட்ட நாங்க டேட்டாஸ் எல்லாம் காட்ட வேண்டியது இருக்கு. ஸோ பவன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்திய ஜனநாயகத்துல ஒருத்தருக்கு ஒரு வோட் அப்படின்றத அடிப்படையா வச்சு தான் இந்திய ஜனநாயகமே இயங்குது. இந்தியால நடக்கிற எலக்ஷன்ஸ வச்சு பார்க்கும் பொழுது, இந்த ஒருத்தருக்கு ஒரு வோட் அப்படிங்கிறது, இந்த ஐடியாவே எவ்வளோ பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரியான மக்கள் ஓட்டு போட அனுமதிக்கப்படுறாங்களா? இல்ல போலியான மக்கள் வோட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணப்படுறாங்களா? வோட்டர் லிஸ்ட்டே உண்மையா? பொய்யா? இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வருது. கொஞ்ச நாட்களாகவே சாமானிய மக்கள்ட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ வச்சு அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது அந்த நாட்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா ஏதோ காரணத்துக்காக பிஜேபிக்கு மட்டும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதே ஒரு பாதிப்பா இருக்கிறதே இல்ல. 2வது விஷயம் எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் ஒண்ணு சொல்லும். நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஹரியானா எலக்ஷன்ல, மத்திய பிரதேஷ் எலக்ஷன்லலாம் பார்த்திருந்தீங்கன்னா, எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் எல்லாம் ஒண்ணு சொல்லியிருக்கும். ஆனா வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே நேர் எதிரா பெரிய ஸ்வைப்போட வின் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு பெரிய ஸ்விங் உங்களுக்கு தெரிஞ்சிரும். போல்ஸ் ஒண்ணு சொல்லும். ஒப்பீனியன் போல்ஸ் ஒண்ணு சொல்லும். எக்ஸிட் போல்ஸ் ஒண்ணு சொல்லும். ஆனா, ரிசல்ட்ஸ பார்த்தா, அதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கும். ஏன் பிஜேபிக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒரு தாக்கத்த ஏற்படுத்தல? அப்படின்றதுக்கு எப்பவுமே பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுறது உண்டு. அதுல முக்கியமா பார்த்தா, புல்வாமா, ஆப்பரேஷன் சிந்தூர் இப்ப நடந்தது. இதுலலாம் நம்ம பேசிக்கா பார்த்தோம்னா, ஒரு விஷயம் புரியும். எலக்ஷன்ஸ கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் எலக்ட்ரானிக் மெஷின் கிடையாது. எல்லாம் மேனுவலா தான் வோட் போடுவாங்க. எல்லா மக்களும் ஒரே நாள்ல ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா இப்போ உத்தரப்பிரதேசத்துல வேற வேற கட்டமா வாக்குப்பதிவு நடக்குது. பீகார்ல சில மாதங்களா வாக்குப்பதிவு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது நமக்கு ஒரு சந்தேகத்த குடுக்குது. ஏன் இவ்ளோ நாள் ஆகுது? ஏன் இது ஒரு கோரியோகிராஃபி மாதிரியே இருக்கு? திடீர்னு பார்த்தா ஹரியானா, கர்நாடகா தேர்தலோட தேதிகள் மாறுது. இதுதான் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் கூட. அப்புறம் தான் அந்த சந்தேகம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆச்சு. மகாராஷ்டிரால ஆரம்பத்துல நம்ம ஸ்டேட் லெவல்ல காரணம் சொல்ல முடியல. இந்த சந்தேகத்துக்கான காரணம் என்ன? லாஜிக் என்ன? அப்படின்றத புரிஞ்சுக்க முடியல. நெறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா, அது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஆக்சுவலா புரிஞ்சுக்க முடியாம இருந்தது. ஆனா, மகாராஷ்டிராவிலயும், ஹரியானாவிலும் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்தது. மகாராஷ்டிரால 5 மாசத்துல சேர்ந்த புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை 5 வருஷத்துல சேர்ந்தவங்கள விட அதிகம்னு. நாம வெளிப்படையா தேர்தல் கமிஷனுக்கு சொன்னோம். மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை விட கூட அதிக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அதுவும் பெரிய ஆச்சரியம் தானே! 5 மணிக்கு மேல திடீர்னு வாக்கு சதவிகிதம் ரொம்ப பெருசா உயர்ந்துச்சு. நீங்களும் அதையெல்லாம் பார்த்தீங்க. மகாராஷ்டிரா விதான்சபா தேர்தல்ல நம்ம கூட்டணி முழுக்க வைப் அவுட் ஆச்சு. ஆனா, அதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி லோக்சபா தேர்தல்ல நம்ம கூட்டணி ஸ்வீப் பண்ணுச்சு. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு? மகாராஷ்டிரால லோக்சபா, விதான்சபா இடையே 1,00,00,000 புதிய வாக்காளர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க நேரடியா தேர்தல் கமிஷனுக்கு போனோம். நான் பார்லிமென்ட்ல பேசினேன். இந்தியா கூட்டணி லீடர்ஸ் பிரஸ் மீட் நடத்துனாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்புறம் நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். அது நெறைய பத்திரிகையிலயும் வந்தது. அதுதான் நாம சொல்ற வாதத்தோட முக்கியமான பாயிண்ட். நாம ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா சொன்னோம். அது என்னன்னா, மகாராஷ்டிரா தேர்தல் திருடப்பட்டிருக்கு.
அந்த ஆர்டிக்கல் வந்ததும் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ப்ராப்ளமோட கிரக்ஸ் என்னன்னா, வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது இந்த நாட்டோட சொத்து. ஆனா, தேர்தல் கமிஷன் அதை எங்களுக்கு தரவே மாட்டேங்குது. கட்சிகளுக்கு கூட தர மாட்டேங்குது. கொடுத்தாலும் அனலைஸ் பண்ண முடியாத மாதிரி தர்றாங்க. காங்கிரஸ் தரப்புல மெஷின் ரீடபிள் வோட்டர் லிஸ்ட் தாங்க அப்படின்னு கேட்டோம். ஆனா, தேர்தல் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க முக்கியம் என்னன்னா, மெஷின் ரீடபிள். ஏன்னா, நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணணும்னா சாஃப்ட் காப்பி வேணும். அதுக்கான காரணம் என்னன்னு நான் அடுத்ததா சொல்றேன். அதுக்கு மேல தேர்தல் கமிஷன் ஒரு விசித்திரமான விஷயம் செஞ்சாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது என்னன்னா, சிசிடிவி காட்சிகள் எல்லாம் நாங்க அழிக்கப் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, மகாராஷ்டிரால ஒரு கேள்வி இருந்தது. சாயந்திரம் 5:30 மணிக்கு பிறகு பெரிய அளவுல வாக்களிப்பு நடந்ததா? வந்திருக்கக்கூடிய எண்கள பார்த்தோம் அப்படின்னா, 5:30 மணிக்கு பிறகு ரொம்ப பெரிய வோட்டிங் நடந்திருக்கணும். ஆனா, நம்ம மக்களுக்கும் சரி, கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, அது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா, வாக்குச்சாவடிகள்ல அப்படி எதுவும் நடக்கல. இந்த 2 விஷயங்களும் நம்ம ரொம்ப நிச்சயத்தோட நம்ப வச்சது. ஸோ, இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்த யோசிக்க வைக்குது. அது என்னன்னா, எலக்ஷன் கமிஷன், பிஜேபி கூட சேர்ந்து இந்த எலக்ஷனையே திருடியிருக்காங்க. ஆனா, இன்னும் நம்மகிட்ட டைரக்ட் ப்ரூஃப் எதுவும் இல்ல. ஆமா, மகாராஷ்டிரால ஸ்டேட் லெவல்ல ப்ரூஃப் இருக்கு. இந்த வாக்காளர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியும். ஆனா, எப்படி வந்தாங்க? எங்கிருந்து வந்தாங்க? சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? எங்கிருந்து ரிக்கிங் நடக்குது? இது இன்னும் தெரியல. அதனால நாங்க ஒரு டீம் ஒண்ணு ரெடி பண்ணோம். அவங்க கிட்ட என்ன சொன்னோம்னா, "பாருங்க இந்த வேலை எப்படி நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல சவால் என்னன்னா, இங்க பார்த்தீங்களா? இது 7 அடி உயரம் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ். இந்த எல்லா பக்கத்தையும் ஒண்ணொண்ணா சோதிக்கணும். உதாரணத்துக்கு, நான் உங்க பேரு 2 முறை வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கா, இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்க ஃபோட்டோவ எடுத்து ஒவ்வொரு பக்கத்திலும் ஒப்பிட்டு, "அண்ணே, இந்த ஃபோட்டோ இங்க இருக்கு" அப்படின்னு சொல்லணும். "அண்ணே, இந்த ஃபோட்டோ இங்க இருக்கு பாருங்க" அப்படின்னு சொல்லணும். இதோ பாருங்களேன் ஒரு நிமிஷம். லிஸ்ட் இப்படி தான் இருக்கும். இந்த தனி ஃபோட்டோவ எடுத்து, அப்புறம் ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்து, இந்த ஆள் 2 தடவ வந்திருக்காரா, இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோட ப்ராசஸ். ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப டைம் எடுத்துக்கிற வேலை. ஆரம்பத்துல நான் கூட நெனச்சேன், இத நெறைய சீட்ஸுக்கு பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிச்சேன். ஆனா, இத நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, தேர்தல் கமிஷன் எதுக்காக நமக்கு எலக்ட்ரானிக் டேட்டா தரமாட்டேங்கிறாங்கன்னு. ஏன்னா, நாம ஆராயவே கூடாதுன்னு தான். இந்த வேலைய ஆக்சுவலா முடிக்கிறதுக்கு நமக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. அதாவது, இங்க நீங்க பார்க்க போறது 30 முதல் 40 பேரு 6 மாசம் இடைவிடாம பேரு, அட்ரஸ், ஃபோட்டோக்கள ஒப்பிட்டு செஞ்சிருக்கிற வேலை. நாங்க ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தான் இந்த வேலைய முடிச்சிருக்கோம். கர்நாடகால இப்ப செஞ்சிருக்கிற மாரி 7 மடங்கு பெரிய வேல பண்ணணும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நாங்க செய்ய வேண்டிய வேலை எவ்ளோ பெருசுன்னு. இப்போ இத அனலைஸ் பண்ணணும்னா, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எலக்ட்ரானிக் டேட்டா கொடுத்தா 30 வினாடில முடிஞ்சிரும். நாங்க இன்னொரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம். அது நமக்கு ஒரு ஷாக்கா கூட இருந்தது. அது என்னன்னா, இந்த பேப்பர்ஸ் ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் ஓசிஆர் இத கூட செய்ய முடியாத மாதிரி இருக்கு. ஸ்கேன் பண்ணினாலும் அந்த டேட்டாவ எடுக்க முடியாது. நாங்க உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டோம். ஏன் தேர்தல் ஆணையம் அந்த பேப்பர ஏன் இப்படி பாதுகாக்குது? சரி, உங்களுக்கு சாஃப்ட் காப்பி கொடுக்க விருப்பம் இல்ல. ஆனா ஏன்? ஏன் இந்த மாதிரி இந்த பேப்பர்ஸ பாதுகாக்கிறீங்க? அப்ப நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? கர்நாடகாவுல நாங்க 16 சீட்டு ஜெயிப்போம்னு எங்க உட்கட்டமைப்பு சர்வே சொல்லுச்சு. ஆனா நிஜத்துல நாங்க 9 சீட்டு தான் ஜெயிச்சோம். அப்புறம் அந்த எதிர்பார்க்காத 7 தோல்விகள் மேல தான் நாங்க கவனம் செலுத்தினோம். அந்த 7லிருந்து நாங்க ஒரு லோக்சபா சீட்ட தேர்வு பண்ணோம். அந்த லோக்சபா சீட்லருந்து நம்ம டீம் சொன்னது என்ன தெரியுமா? நாம ஒரே ஒரு விதான் சபாவ தான் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க மகாதேவபுரா விதான் சபாவ தேர்வு பண்ணோம். அதிலேயே கவனம் செலுத்தினோம். இதுதான் அந்த மொத்த கணக்கு. இங்க இருக்கும் எல்லா டேட்டாவும் 2024ல எலக்ஷன் கமிஷன் கொடுத்தது தான். நாங்க கையில வச்சிருக்கிறது அவங்களோட டேட்டா. 2024ல மொத்தம் 6.26 லட்சம் வாக்குகள் போட்டாங்க. அதுல பாஜக ஜெயிச்சது.
6,58,915 வாக்குகளோட, அதாவது 32,707 வாக்குகள் வித்தியாசத்தோட. ஆனா, இங்க தான் இன்ட்ரஸ்டிங் திங் இருக்கு. மகாதேவபுரா விதானசபா பகுதிக்கு போய் பாருங்க. அங்க காங்கிரஸ் 1,15,586 வாக்குகள் வாங்குது. பாஜக 2,29,632 வாக்குகள் வாங்குது. காங்கிரஸ் எல்லா விதானசபாவிலையும் ஜெயிக்குது. இதை தவிர இந்த ஒண்ணுல மட்டும் பாஜக பெரிய அளவுல ஜெயிச்சு 1,14,046 வாக்குகள் வித்தியாசம் பெற்று ஜெயிக்கிறாங்க. இந்த சீட்டு தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யுது. ஸோ லோக்சபா வெற்றி அவர்களுக்கு சாதகமா போயிடுது. சரி, அப்புறம் நாங்க அந்த நம்பரை பார்க்க ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா அந்த நம்பரை நாங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம். எப்படி இது ஒரு சீட்ல இருந்து மட்டும் வந்தது? அதனால நாங்க மகாதேவபுரா அசெம்பிளியை பார்க்க ஆரம்பிச்சோம். விவரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சோம். அப்புறம் நாங்க பார்த்தது என்னன்னு இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். நாங்க பார்த்தது மொத்தம் 1,250 வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. எப்படி திருடப்பட்டது? அசெம்பிளியில மொத்தம் எவ்வளவு வாக்குகள் இருக்கு அப்படின்றத முதல்ல சொல்றேன். மகாதேவபுரா அசெம்பிளியில மொத்தம் 6,50,000 வாக்குகள் இருக்கு. அதுல 1,250 வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. அந்த வாக்குகள் 5 விதமா திருடப்பட்டிருக்கு. முதல்ல டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். ஒரு ஓட்டர் பெயர் ஓட்டர் லிஸ்ட்ல பல தடவை வர்றது. பொய்யான இல்லைன்னா செல்லாத அட்ரஸ் கொடுக்கறது. அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா பொய்யா போட்ட அட்ரஸா இருக்கும். 3வது ஒரே அட்ரஸ்ல பல ஓட்டர்கள் இருக்கிறது. ஒரு வீட்டில் 50-60 பேர். அது ஒரு ஒற்றை படுக்கையறை வீடு. ஆனா நாம போய் பார்க்கும்போது அப்படி 50 பேரும் இல்ல. அந்த வீட்டில் ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கு. மற்றவங்களுக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை. அடுத்தது செல்லாத போட்டோஸ். தெரியாத மாதிரி போட்டோ இல்லைன்னா அந்த ஓட்டருடைய போட்டோவே லிஸ்ட்ல இல்லாதது. 5வது ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஃபார்ம் 6 தவறா பயன்படுத்துறது. ஃபார்ம் 6னா புதிய வாக்காளர்கள் ஓட்டராக ஆகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு படிவம். சாதாரணமா அது 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு, கடந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடாதவங்களுக்கு தான். அப்படின்னா அவங்க 18 வயசுல இருந்து சுமார் 22-23 வயசுக்குள்ள இருக்கணும். இப்போ நம்ம டீட்டெயிலா போக போறோம். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதோ இவர் ஒரு டூப்ளிகேட் ஓட்டர். இப்படி இருக்கும் ஓட்டர்கள் 11,965 பேர் இருக்காங்க. இந்த மனிதர் பெயர் குர்கிரத் சிங் டாங். இவர் இங்க பாருங்க, குர்கிரத் சிங் டாங். ஒரே பெயர், ஒரே முகவரி, ஒரே மனிதர். ஒரே தொகுதிக்குள்ள 4 வேறு ஓட்டிங் பூத்ல இருக்காரு. இது ஒரு பேர் மட்டும் இல்ல. ஒரே சட்டமன்றத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இப்படி இருக்காங்க. 2வது உதாரணம். ஒரே ஓட்டர் பல ஓட்டிங் பூத்ல வாக்களிக்கிறாங்க. கர்நாடக சட்டமன்றத்தில் வாக்களிச்சுட்டு அதே நேரம் உத்தரப்பிரதேசத்துல, லக்னோல, வாரணாசியிலையும் வாக்களிக்கிறாங்க. இந்த மனிதர் பெயர் ஆதித்யா ஸ்ரீவத்சவா. இதோ இவர் 458வது பூத்ல வாக்களிக்கிறாரு. அதே மனிதர் 459வது பூத்ல மீண்டும் வாக்களிக்கிறாரு. அதே மனிதர் கீழே போய் கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரான்னு 4 வேறு பட்டியல்ல 4 வேறு மாநிலங்கள்ல 4 வேறு ஓட்டிங் பூத்ல இருக்காங்க. இது ஒரே மனிதர்ல மாத்திரம் இல்ல. நாங்க கண்டுபிடிச்சது ஆயிரக்கணக்கான பேர் இப்படி இருக்காங்க. மொத்தம் 11,000 டூப்ளிகேட் ஓட்டர்கள் இருக்காங்க. அதாவது 11,000 பேர் 3 தடவை, 4 தடவை, பல தடவை வாக்களிக்கிறாங்க. சரி, இப்ப இங்க பாருங்க. இதோ டூப்ளிகேட் ஓட்டர்களோட பட்டியல் இதுதான். இவங்க எல்லாரும் கர்நாடகாவுல பல முறை வாக்களிச்சவங்க. இது அவங்களுடைய பெயர்கள், முகவரிகள் மற்றும் அவங்க வாக்குகள் பதிவான பூத்துகள். சரி, அடுத்து போலி முகவரிகள். வீட்டு நம்பர் 0. இல்ல, நீங்க சிரிக்கிறீங்க. இப்படி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. முகவரி கிடையாது. வீட்டு நம்பர் 0, வீட்டு நம்பர் 0, வீட்டு நம்பர் 0, 0, வீட்டு நம்பர் 0. அப்பாவோட பேரு ILSDHFHUG. இன்னும் ஒரு சிலரோட அப்பா பேரை காட்டுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பேர்கள். DFOIGOIDF ஒரு அப்பாவோட பேர். நீங்க சிரிக்கிறீங்க பையா. ஆனா முழு அமைப்பு செதறி போச்சு. திருட்டு நடந்திருக்கு.
இதுதான் ஆரம்பம். நாம இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதுல 3 வகை இருக்கு. 1 நம்ம போய் பார்த்தா முகவரி இல்ல. இல்ல அப்படின்னா வீட்டு நம்பர் 0, தெரு நம்பர் 0. இல்லன்னா அந்த முகவரிய சரிபார்க்க முடியாது. இப்படி 40,000 ஓட்டர்கள் இருக்காங்க. சரி அடுத்தது. இது வீட்டு எண் 35. இந்த வீட்ல 80 ஓட்டர்கள் இருக்கிறாங்க. நாங்க போய் பார்க்க போனோம். அடிச்சு அனுப்பிட்டாங்க. இந்த 80 பேரும் இந்த வீட்ல தான் இருக்காங்க. ஒரு ரூம் இருக்கிற வீட்ல. அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க இன்னொன்னு. பூத் நம்பர் 366. 46 ஓட்டர்கள். எல்லாம் வேறு வேறு குடும்பங்கள்ல இருந்தவங்க. ஒரே ஒரு படுக்கை அறை வீட்ல இருக்காங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. நாங்க போனா அவங்க அங்க இல்ல. இதே மாதிரி ஒரே ஒரு படுக்கை அறை 46 ஓட்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க 80 ஓட்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எங்கேயும் சான்றே கிடைக்கல. நாங்க போனாலே மிரட்டுவாங்க, வீடியோ எடுப்பாங்க, மீண்டும் மிரட்டுவாங்க. சரி அடுத்தது இங்க ஒரு பீராலை இருக்கு. வணிக ஸ்தாபனம். அங்க 68 ஓட்டர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. யாரும் அங்க வசிக்கல. இல்லையா? நாங்க போய் கேட்கும்போது, இவங்க யாரு? எங்க இருக்காங்க? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்கள பத்தி நாங்க கேள்விப்பட்டதே இல்லன்னு சொல்றாங்க. இவையெல்லாம் போலி. சுத்தமா போலி. செல்லாத அட்ரஸ். நீங்க பார்க்கலாம். சரி அடுத்தது தவறான புகைப்படம். இங்க பாருங்க 4000 வாக்காளர்கள் இருக்காங்க. புகைப்படங்கள காமிங்க. இதெல்லாம் தான் அந்த ஃபோட்டோஸ். சிலருக்கு புகைப்படமே இல்ல. இல்லைன்னா இவ்வளவு சின்ன சின்ன புகைப்படம். அப்படின்னா இல்லன்னா இவ்வளவு சின்ன சின்ன ஃபோட்டோஸ். ஆ இங்க இருக்குது பாருங்க. முகம் கூட தெரியல. இது அசல் வாக்காளர் பட்டியல். இது நகல் பட்டியல். பாருங்க புகைப்படமே இல்ல. சரியா? அப்படியே 4000 பேர் இருக்காங்க. இந்த மாரி தான். இப்போ நாம மிகவும் சுவாரஸ்யமான பக்கத்துக்கு வரப்போறோம். அதுதான் உண்மையிலேயே இந்த ஆட்டம் விளையாடப்படக்கூடிய முறை. புதிய வாக்காளர்கள் பிரதமருக்கு வாக்களிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டது தானே! புதிய வாக்காளர்கள், இளைய வாக்காளர்கள் பிரதமருக்கு வாக்களிக்க விரும்புவாங்க. இப்போ அத எப்படி செய்வாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படின்னா, ஃபார்ம் 16ன்னு ஒரு விஷயம் இருக்கு. 33,692 வாக்குகள் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கலி முதல் முறை வாக்களிக்க போறவங்களுடைய பேர சேர்க்கிறதுக்கான ஃபார்ம். நீங்க போய் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, உங்க பேர் வாக்காளர் பட்டியல்ல சேர்ந்துரும். இப்போ சகுந்தராணி அப்படின்ற பேர் உள்ள ஒரு அம்மா இருக்காங்க. வயசு 70. ஆமா, 70 வயசு. இதோ இவங்க தான். இப்போ இதுல சுவாரஸ்யம் பாருங்களேன். இவரே வாக்காளர் பட்டியல்ல 2 முறை வர்றாங்க. ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி வந்து சேர்ந்திருக்காங்க. முதல் முறை பெயர்ல ஃபர்ஸ்ட் நேம் சகுந்த், சர்நேம் ராணி அப்படின்னு இருக்கு. சரி, படத்த பாருங்க. இதுதான் அந்த படம். அடுத்த படத்துக்கு வாங்க. இதுதான் இன்னொரு படம். அப்படின்னா, ஒரு ஜூம் பண்ணின படத்த எடுத்திருக்காங்க. அத வச்சு இவர் புதிய வாக்காளர் ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் பின்னாடி போங்களேன். இப்போ சர்நேம் இல்ல, ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் சகுந்த்ராணி. சரி, பின்னாடி போங்க. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, இவர் இதே ஃபார்ம் 6 2 முறை பயன்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 13/9/2023ல. செகண்ட் டைம் 31/10/2023ல. அதனால இவர் 2 தடவ வாக்காளர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் அர்த்தம் சொல்லிடுவாங்களேன். இவங்க 2 தடவ வாக்களிச்சிருக்காங்க. அல்லது யாரோ இவருக்கு பதிலா 2 முறை வாக்களிச்சிருக்காங்க. அங்க பாருங்க, அவங்க தான். இதுதான் அந்த ஸ்லிப். அவங்க 31, 341 அப்படின்ற பூத்ல வோட் பண்ணியிருக்கிறதா சைன் ஆயிருக்கு. அது 2 முறை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க தான் செஞ்சாங்களா? அல்லது வேற யாராவது செஞ்சாங்களான்னு தெரியல. ஒரே ஒரு அசெம்பிளில இப்படி 33,000 பேர் இத செஞ்சிருக்காங்க. இப்போ ஏஜஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்களேன். அது பெரிய லிஸ்ட். நான் இங்கிருந்து அவங்க வயசு என்னங்கிறத நான் படிக்கிறேன். வயசு 98, 96, 95, 85. இவங்க எல்லாம் போலியானவங்க. இவங்க எல்லாம் உண்மை கிடையாது.
இவங்களெல்லாம் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய புதிய ஓட்டர்கள் மாதிரி காட்டுறாங்க. வயசு பாருங்க 95, 85, 75, 65, 55, 45. இந்த முழு லிஸ்ட்ல 18லிருந்து 25 வயசுக்குள்ள ஒருவரும் இல்ல. அப்படி 33,000 ஓட்டுகள் இந்த மாதிரி திருவியிருக்காங்க. அவங்க 2 மாசத்துல 2 முறை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க தான் போய் ஓட்டு போடுறாங்களா? இல்ல வேற யாராவது அவங்க பேர்ல ஓட்டு போடுறாங்களா? இப்படி பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா தேர்தல திருடிட்டாங்க. இப்போ நம்பர்ஸுக்கு கொஞ்சம் திரும்பி போங்களேன். அந்த 1,00,000 1,250,000 ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு. இது ஒரே ஒரு அசெம்பிளில. டூப்ளிகேட் வோட்ஸ் 11,965. போலி மற்றும் தவறான அட்ரஸ் 40,009. ஒரே அட்ரஸ்ல நிறைய வோட்டர்ஸ் 10,452. தவறான படங்கள் 4,132. ஃபார்ம் 6 தவறான யூஸ் 33,692. இப்போ தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஏன் டேட்டா தரல அப்படின்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை நாடு முழுக்க நடக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஹரியானா தேர்தலில் காங்கிரஸுக்கு வெற்றி தோல்விக்கான ஓட்டு வித்தியாசம் முழு மாநிலத்தில் ஒரே அசெம்பிளி தேர்தலில் 22,779 தான். ஆனால் கர்நாடகாவில் ஒரே அசெம்பிளி இடத்துல அதுக்கு 4 மடங்கு ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு. இது நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ஸ்கேல். மொத்தமா 6,00,000 ஓட்டர்ஸ். இதுல உண்மை என்ன தெரியுமா? 1,00,000 ஓட்டர்ஸ் இல்லவே இல்ல. உருவாக்கியிருக்காங்க. இத நம்ம மறந்துட வேண்டாம். அவர்தான் பிரதமர். அவர்தான் இந்தியாவோட பிரதமர். ஆனா வெறும் 25 சீட்டுகள் தான் பெரும்பான்மை. வெற்றிக்கான மார்ஜின் எவ்வளவு தெரியுமா? 33,000 ஓட்டு தான். அப்படின்னா நாம தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றது என்ன தெரியுமா? நீங்க ஜனநாயகத்தை படுகொலை செய்யறதுக்கு இல்ல. நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக இருக்கீங்க. இப்போ இதுதான் சாட்சி. இது இந்திய அரசியலமைப்புக்கும் இந்திய கொடிக்கும் எதிரான குற்றம். ஒரு சட்டசபை தொகுதியில் நடக்கும் குற்றம் மட்டும் இல்ல. இது நாடு முழுவதும் மாநிலமா தொடர்ச்சியா நடக்குது. அதை நாங்க நிச்சயமா நம்புறோம். நமக்கு இருக்கிற சிசிடிவி காட்சிகளும் வாக்காளர்கள் பட்டியலும் தான் இப்ப இந்த குற்றத்திற்கான சாட்சியங்கள். ஆனா தேர்தல் ஆணையம் அதை அழிக்க முயற்சி பண்ணுது. நான் நாட்டுக்கு ஒண்ணு சொல்லணும். இந்த நாட்டுல ஒரு பெரிய குற்றம் நடக்குது. அது தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து செய்து. நாங்க தெளிவான சந்தேகமில்லாத சான்றுகளை கொடுத்திருக்கோம். அவங்க எங்களுக்கு டேட்டா கொடுக்கல அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. அவங்க எங்களை சுத்தி ஒதுக்குறாங்க. சிசிடிவி காட்சிகளை அழிக்க போறோம்னு அவங்களே வந்து சொல்றாங்க. எதுக்குன்னா நாங்க சகுந்தராணி 2 முறை வந்து வாக்கு போட்டாங்க இல்லையா? அதை கண்டுபிடிக்க முடியாம போறதுக்கு தான் அந்த சிசிடிவி காட்சிகளை அழிக்க விரும்புறாங்க. இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட உண்மை. நன்றி. ராகுல்ஜி, நீங்க இப்போ பல சான்றுகளும் விவரங்களும் நீங்க என்னென்ன கவனிச்சீங்க அப்படிங்கறத இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த சான்றுகளை வச்சு இசிஐக்கு போக போறீங்களா? இல்ல கோர்ட்டுக்கு போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இது இசிஐயோட டேட்டா தான். எங்களோட டேட்டா இல்ல. இது இசிஐயோட டேட்டா. இசிஐ தான் சொல்லுது நாங்க சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தலை நடத்துறோம்னு. அவங்களுடைய டேட்டால ஒரு சட்டமன்ற தொகுதியில 1,00,000 போலி வாக்காளர்கள் இருக்காங்க. போலி முகவரிகள், வேறு விதமான விதிமுறை மீறல்கள். நாங்க தேர்தல் ஆணையத்திடம் சொல்லல. இந்தியாவுடைய இளைஞர்கள்ட்ட சொல்றோம். இந்திய மக்கள்கிட்ட சொல்றோம். இது உங்களோட எதிர்காலம். ஏழைகளோட எதிர்காலம். உங்க கண்ணு முன்னாடியே முழு சிஸ்டமும் திருடப்பட்டுட்டு இருக்கு. இது கருப்பு மற்றும் வெள்ளை மாதிரி தான். நான் சொன்னது போல இது அவங்களுடைய டேட்டா. அவங்களுடைய புகைப்படங்கள், அவங்களுடைய பெயர்கள், அவங்களுடைய நகல்கள். அவங்களுடைய போலி முகவரிகள். ராகுல்ஜி, நீங்க சொன்னீங்க நாடு முழுவதும் தேர்தல் மோசடி நடக்குதுன்னு. இதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இப்போ இத பார்த்தா ஒரு ஆட்டம் பாம் மாதிரி இருக்கு. இத நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? நான் சொல்றது இதுதான். இப்போ தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எலக்ட்ரானிக் வாக்காளர் டேட்டா கொடுக்கல. இப்ப மட்டும் இல்ல. கடந்த 10, 15 வருடங்களுக்கான டேட்டாவும்
சிசிடிவி வீடியோக்களையும் கொடுக்கலன்னா அவங்க இப்ப குற்றத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் குற்றத்தில் கலந்து கொள்ளல அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். டேட்டா காட்டுறது மாதிரி அவங்க எங்களுக்கு எலக்ட்ரானிக் வாக்காளர் பட்டியலை கொடுக்கணும். அந்த பேப்பர்ஸ் எடுத்து காட்டுங்க. இதுக்கான வேலை 6 மாசம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அப்படியெல்லாம் டேட்டா கொடுக்குறாங்க. சரி, நம்ம மகாராஷ்டிரால இருந்து சொல்லிட்டு வர்றோம், கடந்த 10 வருடங்களுக்கான எலக்ட்ரானிக் வாக்காளர் பட்டியலை கொடுங்க, நாங்களும் சரி பார்க்குறோம்னு. நீதிமன்றம் இதுல தலையிடணும்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம நேசிக்கும் ஜனநாயகம் இப்ப இல்ல. அது உண்மையா இருந்திருந்தா நமக்கும் மத்த இடங்களுக்கும் என்ன வேறுபாடு? ஜனநாயகம் எங்க? அது போயிடுச்சு. அது உண்மையா இருந்தா தேர்தல்கள் நல்லா நடக்கும்னு தேர்தல் ஆணையம் உறுதியா இருக்கணும். நானும் நம்ம குழுவும் எந்த சந்தேகமும் இல்லாம இத காட்டியிருக்கோம். கர்நாடகால ஒரு தொகுதியில அவங்க தங்களுடைய வேலையை செய்யல. இது பல தொகுதிகள்லயும் நடக்குது. இப்ப தேர்தல் ஆணையம் அந்த தகவலை நமக்கும் இந்திய மக்களுக்கும் கொடுக்கணும். அவங்க கொடுக்கலனா ஒவ்வொரு போலிங் ஆபீசரும் அதுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க யாரா வேணா இருங்க, எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருங்க. ஒரு நாள் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வருவோம். அப்ப நீங்க பார்க்க போறீங்க நாங்க என்ன செய்வோம்னு. நீங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் கட்டின அடித்தளத்தையே தகர்க்க முயற்சி பண்றீங்க. யாரா இருந்தாலும் அவங்க கட்டின அடித்தளத்தை நீங்க தாக்க நாங்க விட மாட்டோம். மிஸ்டர் காந்தி, நீங்க வாக்காளர் பட்டியல் முறைகேடு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல மகாராஷ்டிரால, இப்ப கர்நாடகால. நீங்க டேட்டாவும் வச்சிருக்கீங்க. இந்த முறைகேடுகள்ல மின்சார வாக்குச்சீட்டு பாகங்கள் எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? அவையுமா இந்த தேர்தல் மோசடியில சேர்க்கப்பட்டிருக்கு? பாருங்க, நான் யூகிக்க போறதில்ல. வாக்காளர்களை சேர்த்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நாம வோட்டர் சேர்த்தல் தான் காமிச்சிருக்கோம். இன்னும் வோட்டர் கழித்தல் இருக்கு. அதுவும் இதே டிகிரி மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்கு தேவையான டேட்டா எங்களுக்கு இல்ல. அதனால நாம அதை பேசல. வோட்டர் சப்ரஷனும் இருக்கு. இப்ப நம்ம பேசுறதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இது அவங்களோட டேட்டா தான். சரி, இதுல இன்னும் வேற எங்க நடக்குதுன்னு நான் பேச விரும்பல. இந்த தேர்தலை இழந்துட்டோம். ஏன்னா வோட்டர் லிஸ்ட் மேனிபுலேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த மாதிரி பலது இருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். ராகுல்ஜி, தேர்தல் ஆணையத்துடைய அணுகுமுறை இதுவரை இப்படிதான் இருந்திருக்கு. அதாவது அரசியல் கட்சிகள் தேர்தலை பற்றி குறைகள், திருட்டு மோசடி தொடர்பா கேள்விகளை எழுப்பினாங்கன்னு வைங்களேன். தேர்தல் ஆணையம் அதற்கு பதிலளிச்சது. இப்ப கேள்வி கேட்டா அதுக்கு பதிலளிப்பதற்கு பதிலா உங்களை தாக்குறாங்க. இல்ல, ஒரு விஷயம் கவனிங்க. என்ன நேரடியா தாக்க மாட்டாங்க. என்ன தாக்க அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. என் மேல அது சம்பந்தமா எந்த வழக்குகளும் இல்ல. ஏன்னா இது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும். இது புல்லட் ப்ரூஃப் சான்று. அது அவங்களுக்கும் தெரியும். சார், தேர்தல் ஆணையத்திலிருந்து 2 பதில் வந்திருக்கு. நீங்க ஏன் இந்த கான்ஃபரன்ஸை நடத்துறீங்க? இன்னொன்னு வந்து கர்நாடகா சிஇஓ சொல்லியிருக்காரு, நீங்க இதெல்லாம் சத்தியமா சொல்றீங்களா? சத்தியப்பிரமாணம் கையெழுத்து போட்டு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2வதா அவர் சொல்ல வர்றது, நான் ஒரு அரசியல்வாதி. நான் மக்களுக்கு சொல்றது தான் என் வார்த்தை. நான் இத பப்ளிக் எல்லாருக்கும் சொல்றேன். இத சத்தியமா கருதுங்க. இது அவங்களோட டேட்டா. நாங்களும் அந்த டேட்டாவை காட்டிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம டேட்டா இல்ல. இது தேர்தல் ஆணையத்தோட டேட்டா தான். முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க இந்த தகவலை மறுக்கல. ராகுல் காந்தி பேசுற வோட்டர் விஷயம் தவறுன்னு அவங்க சொல்லல. சத்தியம் பண்ணி சொல்லுவீங்களான்னு தான் கேட்குறாங்க. அவங்க தவறுன்னு ஏன் சொல்லல? காரணம் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இது அவங்க நாடு ஃபுல்லா செஞ்சிருக்காங்கன்றது. நன்றி ராகுல்ஜி. நீங்க இப்ப எழுப்பிய கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இது ஜனநாயகத்துடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க 25 இடங்கள்ல மோசடி நடந்துச்சுன்னு. இல்லைன்னா இந்தியா கூட்டணி அரசு அமைஞ்சிருக்கும்னு. என் கேள்வி இதுதான். இப்போதைய மத்திய அரசு திருட்டு மூலம் அந்த அரசுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க ஹரியானா, மகாராஷ்டிராவையும் குறிப்பிடுறீங்களே. பாருங்க, தேர்தல் ஆணையம் இந்த பக்கம் இருந்தா ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்போ அப்படி சொல்லல. ராகுல் காந்தி சத்தியம் செய்யுன்னு சொல்றாங்க. சரியா? நான் சொல்றது என்னன்னா, இது 25 இடத்துல நடந்ததா, 50 இடத்துல நடந்ததா, 100 இடத்துல நடந்ததா தெரியல. ஆனா நமக்கு 100% தெரிஞ்சது என்னன்னா, இந்த மாடல் இருக்கு. இந்த மாடலை நாட்டுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அப்படியே ஈஸியா பண்ணிடுவாங்க.
தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு முழு உதவியை தரும்போது 5 நிமிஷத்துக்கு கூட அதிகம் ஆகாது. இப்போ வந்து தேர்தல் ஆணையம் பக்கத்துல இருக்கு. எங்களுக்கு டேட்டாவை கொடுக்கணும். ஏன் அவங்க சொல்லல, சரி நாங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக் டேட்டாவை கொடுக்குறோன்னு, நாங்க சிசிடிவி வீடியோவையும் கொடுக்குறோன்னு ஏன் சொல்லல? வணக்கம் சார். என் கேள்வி தேர்தல் சீர்திருத்தங்கள் மேலதான். சமூகத்தின் பாதிக்கப்படும் பகுதிகளான சிறுபான்மையினர், தலித்தவர்கள் மற்றும் குடியேறிய தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளைப் பற்றி தெரிந்து கொள்ளவும், ஓட்டர் நிலையை எளிதில் சரிபார்க்கவும் மீட்டெடுக்கவும் காங்கிரஸ் என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இதுதான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸின் முழு நோக்கம். நாம நாட்டுக்கு தெளிவான சான்றை கொடுத்துருக்கோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி, ஒரே உரிமை அவங்க கண்ணுக்கு முன்னாடியே திருடப்படுது. சரியா? என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் நாம செய்யற வேலை. சில காலமா நாம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ராகுல்ஜி, 2 விஷயங்கள் எப்பவும் பேசப்படுறது உண்டு. ஒன்று, பாஜக தேர்தல் ஆணையம் எப்பவும் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைஞ்சா இப்படி சொல்றாங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2வதா, வாக்கு பேப்பர் முறைக்கே திரும்பணுமா, ஓட்டிங் மெஷின் இல்லாம? அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆக இருக்கும்போது, ஓட்டர் லிஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆக இருக்கும்போது, இவிஎம்மும் வாக்கு பேப்பர் முறையும் வேறில்ல. தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் இல்லாம இருந்தா வாக்கு பேப்பர் முறையிலேயே நடத்தலாம். ஆனா இங்க அம்பையர் வேற டீம்ல இருந்து வந்திருக்காங்க. அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் தயாரிச்சு வாக்கு பேப்பர் முறையில வாக்கு செய்யறதா, இவிஎம் முறையில வாக்கு சேகரிக்கிறதா, வேற என்ன வேறுபாடு இருக்குதுல? நான் உங்களுக்கு ஒரு சட்டசபை தொகுதியில 1,00,000 ஃபேக் ஓட்டர்கள் இருக்காங்கன்னு காட்டியிருக்கேன். உங்க 2வது கேள்வி என்ன? காங்கிரஸ் தேர்தல்ல ஜெயிச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க, தோல்வி அடைந்தால்? அது திட்டமிட்டு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. நாம ஒரு மாடல் காட்டினோம். அந்த மாடலை எங்கு வேண்டுனாலும் உபயோகிக்கலாம். இது சிம்பிள் விஷயம். அதுக்காக கதைகள் கட்டணும். இங்கே முக்கியம் பாஜக ஜெயிக்கிறதோ காங்கிரஸ் தோக்கிறதோ இல்ல. இந்தியாவில் தேர்தல் 100% ரிக்ட் அப்படின்றதுக்கான தெளிவான சான்று இருக்கு. 99% இல்ல, 100%. யார் ஜெயிக்கிறா யார் தோல்வி அடைகிறா அப்படிங்கிறது வேற விஷயம். நாம சொல்றது என்னன்னா, இந்திய தேர்தல் சிஸ்டத்தின் நேர்மை போயிடுச்சு. மகாதேவ்புரால என்ன நடந்ததுன்னு பாருங்க. அது ஜனநாயகத்திற்கான அழிவு. அதை செய்யும் குழுக்களும் இருக்காங்க. சார், நம்ம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஓட்டர் லிஸ்ட் பற்றிய சந்தேகங்களுக்கான பதிலை கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் மட்டும் இல்ல, எந்த கட்சி இது வரைக்கும் எந்த புகாரும் கொடுக்கல, சேர்க்கை அல்லது நீக்கத்தை எதிர்த்து எந்த விண்ணப்பமும் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. இது சுத்தமான பொய். மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி நாங்க கடிதம் கொடுத்தோம். நம்ம கட்சி மகாராஷ்டிரா ஓட்டர் லிஸ்ட் பிரச்சனை பத்தி புகார் கொடுத்தது. இது முற்றிலும் பொய். ராகுல்ஜி, ஃபர்ஸ்ட் ஒரு லோக்சபா நிச்சயமா ஒரு சட்டசபையை ஆராய்ந்து முடிக்க உங்களுக்கு 6 மாசம் ஆயிருக்கு. அது மாதிரி 10 லோக்சபா அல்லது 10 சட்டசபைகளை ஆராய்ஞ்சிங்கன்னா அடுத்த தேர்தல் 2029 வந்துடும். ஆகவே இது ஒரே நேரத்துல செய்வது உங்களுக்கு சாத்தியமா? ஆனா இதுக்கு டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் இல்லாம முடியாதா? உங்களுக்கு டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இப்போ தேஜஸ்வி யாதவ் ஒரு யோசனை சொன்னாரு. தேர்தல் இப்படித்தான் நடக்கும், எஸ்ஐஆரும் இப்படிதான் இருக்கும். நீங்க சொல்றது மாதிரி ஒரு சட்டசபை தொகுதியில 1,00,000 ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா அப்படின்னா தேர்தல்னால என்ன யூஸ், என்ன நோக்கம்? அடுத்த தேர்தலை பாய்காட் பண்ண கன்சிடர் பண்றீங்களா? அதுக்கு உங்க பதில் என்ன? எதிர்க்கட்சிகள் என்ன ஆகுது, எப்படி நடக்கும், அது வேற விஷயம். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு தெரியணும், நாட்டு மக்களுக்கு தெரியணும், நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். உங்க ஓட்டு எவ்வளவு முக்கியமானது, பவித்திரமானதுன்னு. அதை திருடுறாங்க. யார் இதை பண்றாங்க, எப்படி பண்றாங்க, நாம் இப்ப காட்டிட்டோம். அதுக்கு முன்னாடி 100% ப்ரூஃப் எங்ககிட்ட இருந்ததில்லை. ஆனா இப்போ 100% ப்ரூஃப் இருக்கு. அவங்களோட டேட்டாவும் இருக்கு. 5 வழிகளும் இருக்கு. இதுக்கு வேற வழி இல்லை. இது ஒரு தொகுதியில மட்டும் இல்லை, பல தொகுதிகளிலும் நடந்திருக்கு. நாம ஒரு விஷயம் சொல்றோம், தேர்தல் ஆணையம் மோசடி செய்யக்கூடாது. எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை நமக்கு தரணும். சிசிடிவி புகைப்படங்கள் எங்களுக்கு தரப்படணும். நான் வெறும் ராகுல் காந்தி மட்டும் சொல்லலை, நான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். நான் சொல்றதெல்லாம் மற்ற எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் சொன்னதுதான். இந்த நாட்டில் 60%க்கும் மேலான ஓட்டுகள் எதிர்க்கட்சிகிட்ட தான் இருக்கு. ராகுல்ஜி, என் கேள்வி இதுதான். இங்க ராகுல்ஜி, இன்று நீங்க எழுப்பிய கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ஆனா நாம எப்படி எஸ்ஐஆரை பார்ப்பதோ அதே போல பீகார்ல உள்ளதையும் பொருத்தி பார்க்கும்போது இது ஒரு வாக்கு திருட்டு சம்பவம் தானா
அப்படின்னு உங்களுக்கு தோன்றுதா? அதனால தான் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு இருக்கா? பாருங்க, எஸ்ஐஆர் பற்றிய விவாதத்தை நம்ம பீகாருக்கு போய் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். ஆனா, இங்க நான் உங்க கவனத்தை இங்கேயே மறுபடியும் கொண்டு வர விரும்புறேன். இங்க தேர்தல் திருட்டுக்கு நாம ஒரு மாடல் பிடிச்சிருக்கோம். இந்த மாடலை நாட்டினுடைய பல லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சது 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு மின் ஓட்டர் லிஸ்ட்டும் சிசிடிவி காட்சிகளும் தேர்தல் ஆணையம் நமக்கு தரணும். நான் இப்பவே கேட்குறேன், நான் எதிர்க்கட்சி தலைவர் என்றே சொல்றேன். அவங்க இதை தரல அப்படின்னா பிஜேபியோட சேர்ந்து கூட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க அதை ஏன் தரமாட்றாங்க? நன்றி, மிகவும் நன்றி.